ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக அப்படியே பிரியாணி டேஸ்ட்டில் சன்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் லேசாக ஹீட் ஆனதும் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலையை அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். நல்லா எண்ணெயில் வேகும் பொழுது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிரும். ஸோ வெங்காயம் வெந்துட்டுருக்கும் பொழுதே நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த சன்னா பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும் பொழுதே நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. கம்மியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு பிரியாணியே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் சும்மா கொஞ்சமாக ஒரு 4 இலைகள் புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளியாக நல்லா பழமாக நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா நமக்கு எண்ணெயிலே வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடுங்க. சேர்த்துட்டு இது கூடவே மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்க சுண்டல் சேர்த்துக்கலாம். சுண்டல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் இன்றைக்கி வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். அதை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வேக வைக்கத்தான் போகிறோம். அதனால் நான் ஊற வச்சு அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க. 2 டம்ளர் அரிசியை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தயிர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தயிர் சேர்க்கலை. நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் தான் சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்ப அதிகமாக வேணால் ஒரு 1/2 லெமன் மட்டும் சேர்த்தாலே சரியாக இருக்கும். லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ கொதிக்கும் பொழுது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டோன்னா அது மேலே இருக்க அந்த நுரையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு கொதித்ததும் நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். நான் எடுக்கிற அரிசிக்கு 4 விசில் விடுவேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எடுக்கிற ரைஸ்க்கு எத்தனை விசில் விடுறீங்களோ அதை பார்த்து நீங்கள் கணக்காக விசில் வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் விட்டாச்சு. ப்ரெஷர் தானாக அடங்கட்டும். நீங்கள் எடுத்து விடக்கூடாது. பாருங்கள், இப்போ சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த சன்னா பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பாருங்கள், இதில் வந்து சுண்டல்லேருந்து சாதம் வரைக்கும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். குழஞ்சும் போகாது கொஞ்சம் கூட. நான் சொல்லியிருக்க அளவுகள்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.